அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றம் காரணமாக சென்னையில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் துபாய், ஷார்ஜா, மத்திய கிழக்கு மற்றும் அரபு நாடுகளுக்கு செல்லவிருந்த பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எனக்கு நாளைக்கு 3:30 மணிக்கு விடிய காலையில் ஃப்ளைட்டு 2ஆம் தேதி. இப்போ என்கொயரிக்காக வந்திருக்கோம். ஆன்லைனில் ஃப்ளைட் அவைலபிள் தான் காட்டுது. என்கொயரி பண்ண வந்தால் எங்களுக்கே ஒன்றும் தெரியாது, ஈவினிங் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுன்றாங்க. அப்போ நாங்கள் எப்போ பேக் பண்ணி எப்போ கிளம்புறது, கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க, இதிலேருந்து கால் பண்ணுங்கன்றாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் போக மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் தான் காட்டுதே தவிர எந்த ஒரு மெயிலும் எனக்கு வரல. இது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று சொல்லி எங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக இது பண்ண வேண்டியதாக நீங்கள் சொல்லுங்கள். ஷார்ஜா போகிறேன் சார். நான் 1 வீக் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் டிக்கெட் எங்களுக்கு கரண்ட்டாக அவைலபிளில் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. எந்த கேன்சலேஷன் காட்டினா நாங்கள் வேலையை பார்ப்போம். இதுக்காக நான் என்கொயரி பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் என்கொயரி பண்ணுறோம். சரியான ரெஸ்பான்சிபிளும் இல்லை. இங்கே நிலவரம் ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் எங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியும். அப்போ 4 மணிக்கு மேலே நாங்கள் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு கிளம்பி வர முடியாதுல்ல. முன்னாடியே எங்களுக்கு ஒரு அலர்ட் தெரிஞ்சுன்னா தான் நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு. 3:30 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு நான் இப்போ எங்களுக்கு அலைச்சல் தானே. திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி 4 மணிக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பியும் வர்றதுக்கு ஏதோ ஒன்று தகவல் தெரிஞ்சால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சார், என் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க சார். ஒய்ஃபை பார்க்குறதுக்கு தான் போகிறேன். ஷார்ஜாவில் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க. லீவில் ஒய்ஃபை பார்த்துட்டு போகலான்னு போனேன். அதனால தான் அதுவும் பெருசான பெரிய அஃபெக்ட் தானே சார். ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க. இங்கே இது மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி ஆகிறது பிரச்சனை தானே சார். நேற்று ஒரு 8 o'clock மெசேஜ் பண்ணேன். காலைல 4:30க்கு மெசேஜ் பண்ணாங்க. அங்கே பவர் சப்ளையும் நெட்டும் இல்லை. காலையில் தான் நெட்டு கிடச்சிது. ஒரு 4:30 மணிக்கு தான் கரண்ட் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ளையில் ஏதோ ஒரு ராக்கெட் மாதிரி ஏதோ போச்சுன்னாங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் சேஃபாக தான் இருக்காங்களா. அந்த ஊரில் லோக்கல் மெசேஜ் வந்திருக்கு, தேவையில்லாமல் நீங்கள் வெளியில் வராதிங்க, முக்கியமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், முக்கியமான ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல சார். ஆனால் துபாயில் நாங்கள் செக்யூராக தான் உங்களை வச்சுருக்கோம், நீங்கள் தேவையில்லாமல் வெளியில் வராதிங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, அங்கே இந்தியன் எம்பசி சப்போர்ட் இல்லை சார். அங்கே அதுதான் சொல்கிறேன், துபாயோடைய பர்சனல் மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜில் நீங்கள் தேவையில்லாத வராதிங்க, சேஃபாக இருந்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி துபாய் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். அதுதான் சார், ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக சொல்லலை சார். உங்கள் டிக்கெட் கேன்சல் ஆகிருக்கு, இல்லை உங்களுக்கு வேறு ஃப்ளைட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், எதுவும் சொல்ல மாட்டாங்க. 4 மணிக்கு தான் உங்களுக்கு தகவல் தெரியும் அப்படின்னா அப்போ 4 மணிக்கு மேலே இங்கே அடிச்சுட்டு பிடிச்சிட்டு வர முடியுமா? நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இல்லை, ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகிருக்குன்றாங்க. அப்போ 4 மணிக்கு மேலே எப்படி அவங்க ஃப்ளைட்டை விடுவாங்க? நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சு தான் வரும். ஆனால் இவங்க எதுவுமே தெரியல, 4 மணிக்கு தான் இருக்குன்னா இது பண்ணுறது. இப்போ வரைக்கும் இந்த பாருங்கள், க்ரீன் டிங்கில் கன்ஃபார்ம்டு தான் எனக்கு காட்டிகிட்ருக்கு, வேறு எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது சார். ரொம்ப கஷ்டம் தான் சார். நான் இதுக்காக இப்போ கிளம்பி வரேன். திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் பேக் பண்ணிவிட்டு வர்றது. நான் ஒரு ஆள் பரவாயில்ல, ஃபேமிலியோடு வரவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ என் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க. இப்போ நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? கஷ்டம் தானே. தகுந்த பதில் சொல்ல மாட்டுறாங்க. இங்கேருந்து மஸ்கட் வரைக்கும் இருக்குன்றாங்க. அதுக்கு இல்லை, கம்பெனிலேருந்து வந்த டிக்கெட்டு விசா இந்த 7ஆம் தேதியோட முடியுது. அப்படியே அவங்க கேன்சல்னால் நீங்கள் அங்கே ஏர்போர்ட்டில் போயிட்டு கேன்சலிங்க பார்த்துக்கின்னு நீங்கள் இது பண்ணுங்கள், அப்போ தான் இஷ்யூ ஆகும் விசான்றாங்க. இல்லாட்டா